மனிதன் என்ன ஆசைப்பட்டான்? தேவனை போல் மாறுவதற்கு ஆசைப்பட்டான். ரைட். வேத வசனம் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப சொல்லுங்க, மனுஷன் யாரை போல இருக்கான்? தேவனை போல இருக்கான். பிசாசு என்ன சொன்னான்? இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே யாரை போல மாறுவ? தேவனை போல. இவன் ஏற்கனவே எப்படி இருக்கலாம்? தேவனை போல் இருக்கலாம். ஆனால் இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ தேவனை போல் மாறுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போய் சொல்ல உண்மைதான். ஆதாம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் மாறி இல்லை. ஆதாம் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஞானம் உள்ளவனா, அறிவுள்ளவனா இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை போல படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த முழு உலகத்தையும் நீ ஆண்டு கொள்ளும் கர்த்தர் அவன் கையில் என்ன கொடுக்குறாரு? அத்தாரிட்டி கொடுக்குறாரு. சாதாரண கிடையாது. பாவத்திற்கு உட்பட்ட பின்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி மாறிட்டான். பாவம் செய்வதற்கு முன்னாடி அவன் சாதாரண ஆளு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தேவனை போல் மாறுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்றது ஆதாமுக்கு புரியும். தேவனை போல தான் இருக்கலாம். தேவனை போல் மாறுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயத்துல தான் அவன் தேவனை போல் இல்லை. இதை சாப்பிடாதன்னு சொன்னார்ல, இந்த ஒரு காரியத்திற்கு நீ கீழ்ப்பிடிச்சின்னா நீ கடவுளுக்கு சமமா இருக்க முடியாது. இதை சாப்பிட்டுட்டீன்னா அவருக்கு நீ கீழ்ப்படியில, அவருக்கு சமமாயிருவ. நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் கடவுளுக்கு சமமாயிருவ. இது வரைக்கும் விளங்குதா? ஒரே ஒண்ணுதான். என்ன சொல்றாரு? உலகம் முழுசையும் என்ன பண்ணிக்க ஆண்டுகொள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆளுகையில் நான் தலையிட மாட்டேன். நிறைய பேருக்கு நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனை. உலகம் முழுசையும் யார் கையில் கொடுத்துருக்காரு? ஆண்டவர் முழு என்னை மாதிரி இல்லை. இந்த உலகம் முழுவதும் நீ ஆண்டுகள்னு சொல்லும் பொழுது அந்த ஆளுகையில் கடவுள் தலையிடவே மாட்டார். அப்ப பாத்துங்க, ஒன்னே ஒன்னா சொல்றாரு, இந்த பழத்தை மட்டும் என்ன பண்ணாத சாப்பிடாத. பிசாசு என்ன சொல்றான்? இந்த ஒரு காரியத்துல தான் நீ யாருக்கு கீழே இருக்க. இதை சாப்பிட்டேன்னா இப்ப யாருக்கு சமமா வந்துடுவ? எழுதிங்க, அட்டானமஸ், தன்னாட்சி. மனிதன் விரும்பியது தன்னாட்சி. ஒரே பாவம் தான், எல்லா பாவத்தையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வரலாம். அட்டானமஸ், தன்னாட்சி. நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்ன பண்ணுவேன்? சரி. கடவுளோடு இருக்கிற வரைக்கும் அதை செய்ய முடியுமா? அப்ப என்ன ஆகணும்? கடவுளை விட்டு கடவுளோடு இணைந்து கொண்டு எனக்கு விருப்பமானதை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடக்க போகிறேன், இந்த கனியை சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாத்திரத்திலேயே அவன் என்ன முடிவுக்கு வரான் அப்படின்னா, தேவ பிரசன்னத்திலிருந்து நான் வெளியேற போகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை முழு முதல் தகுதியாக எண்ணாதவர்கள் அவர்கள் தான் தன்னாட்சியை விரும்புகிறார்கள். அப்ப தேவனுக்கு சமமாய் நான் ஆகணும், தேவனுக்கு சமமாய் மாறணும்னா தேவனை விட்டு பிரியணும். தேவனை விட்டு பிரியணும்னா தேவ சமூகத்திலிருந்து நான் என்ன பண்ணணும்? விலகணும். அப்ப தன்னாட்சி உடையவனா நான் மாறணும்னா அவருடைய வார்த்தையை மீறணும். இதுதான் ஆதாமுடைய மனதிலே இருந்தது. இன்னைக்கு எப்படி இது சாத்தியம்? அது நம்ம மனசுல இருக்க செல்ஃப் கவர்னன்ஸ் நம்ம மனதுல எப்பயுமே இருக்கும். அதனாலதான் 2 வயது குழந்தை கூட என்ன விரும்புது? குழந்தை ஏன் அழுவுது? ஏன் என்னத்தை நிறைவேற்றும். முதல் டெவலப் ஆகுறது அறிவா சித்தமா? சித்தம் தான் முதல்ல டெவலப் ஆகுது. சித்தம். அறிவில்லாத சித்தம் நல்லதா? எனக்கு போதுமான அறிவு இல்லை, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன், நல்லதா? அது குழந்தை எதில் இருக்கும்? ஆபத்துல இருக்கு. அந்த செல்ஃப் வில்லே அதுக்கு பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன், மனுஷனுக்கு அறிவு எப்ப டெவலப் ஆகும்? பரிபூர்ணமான நான் அறிவை அடைந்தால்தான் என்னுடைய சித்தத்துல நான் நன்மை அடைய முடியும். பரிபூர்ணமான அறிவை ஒரு மனிதன் எப்ப பெறுகிறான்? கடவுளை சார்ந்து. கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது யாருடைய அறிவை பெறுகிறோம்? தேவனுடைய அறிவை பெறுகிறோம். நம்மில் நாமே பூரணமான அறிவை எப்ப பெறுகிறோம்? அப்படி பெற முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சித்தம் இருக்கிறதா? இருக்கு. இப்ப எது பிரச்சனை? சித்தம் தான் பிரச்சனை.
பரிபூர்ணமான அறிவு எனக்கு இல்லை. ஆனால் என்கிட்ட எது இருக்கு? சித்தம் இருக்கு. இது எப்பயிலேருந்தே இருக்கு, நான் பிறந்ததுலேருந்தே இருக்கு. அறிவு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுது? சித்தம் டெவலப். ரொம்ப அடிப்படை. அப்போ செல்ஃப் அட்டானமஸ் சின்ன குழந்தையிலேயே ஆரம்பமாயிருது. ஆனால் அறிவு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பூரணப்படவே இல்லை. அப்ப நம்முடைய சுய சித்தத்தினால் நமக்கு என்ன கிடையாது? பெரிய பிரயோஜனம் இல்லை. அப்படியே கொஞ்சம் யோசிச்சுங்க. என்ன சொன்னார்னா, நல்லது எது கெட்டது எதுங்கிற தீர்மானிக்கிறத நான் வச்சுக்கிறேன். அது பெரிய பிரச்சனைப்பா, அதை நீ வச்சுக்காத. கடவுள் ஏன் அதை விலக்கி வச்சாரு? அது பெரிய பிரச்சனைப்பா. பரிபூர்ணமான அறிவை உடையவன் நான் தான். உன்னுடைய முடிவுகளை நான் எடுக்கிறேன். செல்ஃப் அட்டானமஸை என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன். உன்னை கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, ஒரு கர்ப்பத்தை சுமக்கின்ற ஒரு பெண் மழையில் நினைஞ்சாங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? குளிரலாம், உடம்பு குளிரலாம். கர்ப்பப்பையில ஒரு சரியான ஹீட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உடம்புல இருக்கிற வெப்பம் எதை பாதிக்காது? கர்ப்பப்பையை பாதிக்காது. அதனாலதான் கர்ப்பப்பையை வெளியே எடுத்துட்டாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பாதிப்பு உண்டு, ஆனால் உயிரோடு இருக்க முடியும். அப்போ அவங்க சரீரத்திலிருந்து வெளியே இருக்கிறது. சரீர குளிர்ச்சி எதை பாதிக்காது? கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற குழந்தைய பாதிக்காது. ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வெயில், கடுமையான வெயில் குழந்தைய பாதிக்காது. மறுபடியும் அந்த கர்ப்பப்பை என்ன பண்ணுவோம்? உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை உள்ள வாங்க. அந்த கர்ப்பப்பையில ஒரே சீரான உஷ்ணம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு முழுசா இப்போ யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அந்த பெண். அதனால குழந்தை எப்படி இருக்கு? சேஃபா இருக்கு. அது மாதிரி என்ன சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கைக்கான முழு முடிவை என்ன பண்றேன்? நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்குள்ள இரு. அப்படியே பொருத்தி பாருங்க. நம்ம எதுக்குள்ள வந்தோம்? ரட்சிப்பு நமக்கு என்ன கொண்டு வந்துச்சு? நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தது. புதிய ஏற்பாடுல வாசிச்சிருக்கீங்களா? எல்லா புஸ்தகத்திலையும் வரும், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். ரட்சிப்புனா என்னன்னா கிறிஸ்துவுக்குள் வருவது, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறான். இப்ப கடவுளுக்கு வெளியே எப்படியோ போயிட்டான். ஆதியாகமம் என்ன சொல்லுது? கடவுளுக்கு வெளியே போயிட்டான். கடவுளுக்கு வெளியே போன மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை, அவனுக்கு ஜீவன் இல்லை, ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அவனை இப்ப எதுக்குள்ள கொண்டு வரணும்? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். கடவுளை விட்டு வெளியே போன மனிதனை கடவுளுக்குள்ளாக கொண்டு வரணும், அவ்வளவுதான். கடவுளை விட்டு மனுஷன் வெளியே போனாங்க எங்க சொல்லுது? ஆதியாகமம் சொல்லுது. ஏன் மனுஷன் கடவுளை விட்டு வெளியே போனான்? எனக்கு சந்தோஷத்தை விடவும் அட்டானமஸ், நான் நினைக்கிறத செய்யறது தான் எனக்கு முக்கியம். செல்போனை பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும் தெரிஞ்சுதானே பாக்குறாங்க. அந்த அறிவு பிரயோஜனப்படுமா? ஏன்னா அறிவை விட எது முக்கியம்? பில் அவனுக்குள்ள வேலை செய்ய, அவனை மீறி எதை வேலை செய்யுது. செல்போனை பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும், புத்தி கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னா செல்போனை பார்ப்பாங்க. அவன்கிட்ட போய் செல்போனை பார்த்தா செல்போனு கெட்டு போயிடும் சொல்லுங்க, கரெக்டா இருப்பான். ஏன்னா எது முக்கியம்? தன்னாட்சியோடு வாழணும்னா அவரை விட்டு பிரிந்து அவருடைய பிரசனத்திலிருந்து விலகி போகும். அப்பா அம்மா ஊருக்கு போனா ஜாலியா இல்லையா? எங்க காலத்துலலாம் ஜாலி. அப்பா அம்மா இல்லைன்னா ஜாலி. யார் ஒருத்த வீட்லையும் அப்பா அம்மா இல்லைன்னாலும் அவன் வீட்டுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவான். எங்க வீட்டில் யார் இல்லை, அப்பா அம்மா இல்லை, அவங்க வீட்டில் தான் அன்னைக்கு மீட்டிங். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன, மனுஷனுக்கு கேள்வி கேட்க ஆள் இருக்க கூடாது. சில பேருக்கு கணவர் இருக்கவே கூடாது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருந்தால் போதும். ஏன் இருக்கணும் சொல்லுங்க? ஆமாம், அந்த அட்டனம் அது அவங்க பெரியவங்களுக்கும் அப்படிதான். ஏன்னா கேட்கக்கூடாது, எதையுமே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அட்டானமஸ். எல்லா பாவத்திற்குமான அடிப்படை என்னதுதான்? அட்டானமஸ். கண்காணிப்பை நான் விரும்பலை, அக்கௌண்டபிலிட்டி நான் என்ன பண்ணல, விரும்பலை. யாரும் என்னை எந்த கேள்வி என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. ரைட். மனுஷன் என்ன பண்ணணும்? பிரிஞ்சு போகணும். இதற்கு வழி சொல்லி கொடுத்தது யாரு? பிசாஸ். ஏற்கனவே நான் அதை தான் எண்ணி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இது சரிப்பட்டு வராது, போர் அடிச்சு போச்சு. கடவுள்கிட்ட இருந்து உன்னை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிடுச்சு? ஏதேன் தோட்டமே போர் அடிச்சிருச்சு எனக்கு. இப்போ நான் செல்ஃபாக என்ன பண்ணணும்? வாழணும். ஆர்சி ஸ்ப்ரவுல் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுவார். பாவம் எவ்வளவு ஆழமானது,
எவ்வளவு தீவிரமான சேதத்தை நமக்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு ஏன் என்னால் புரிஞ்சிக்க முடியல? மறுபடியும் அதையே திருப்பி சொல்றாரு. பாவம் தீவிரமான அழிவை எனக்கு உண்டு பண்ணும். பாவம் எவ்வளவோ கொடுமையானது. உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்தினுடைய விளைவு மிக பிரதானமான விளைவு என்னன்னா, பாவம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையான விளைவை உண்டு பண்ணணும்னு நம்மளுக்கு புரியாது. அதுதான் பாவத்தினுடைய மிக பிரதானமான தன்மை. பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னு ஒன்று இருக்கு. பேங்க்ரியானாமா கணைய புற்றுநோய். கணைய புற்றுநோயில என்ன பிரச்சனைனா, கணைய புற்றுநோய் இருக்கிறதுக்கு எந்த அறிகுறியும் காட்டாது. சாக போற 3 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணோம் தெரியும், எந்த அறிகுறியும் வராது. முழுசா அந்த கணையம் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் எந்த அறிகுறியும் வராது. சமீபத்தில் கேட்டேன். அப்ப கணைய புற்றுநோயின் மிகப்பெரிய அபாயம் என்ன? கணைய புற்றுநோய் இருக்கிறதாகவே அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அதனாலதான் அது ஆட்கொள்ளி. மற்ற கேன்சரை விட கொடுமையானது. கேன்சரே உயிர்கொல்லி. அந்த கேன்சர்லயே கொடுமையான கேன்சர் எது? கணையம். ஏன்னா அது இருக்கிறதே அவனுக்கு அவனால புரிஞ்சிக்கவோ அதனுடைய விளைவோ அனுபவிக்க முடியாது. அப்ப பாவத்தினுடைய மிக பிரச்சனை என்ன? குடிக்கிறேங்க, எனக்கு குடும்பம் போகுது, நான் ஒரு அடிக்ஷன்ல இருக்கேன், என்னுடைய மரியாதை போகுது, எல்லாம் உண்மைதான். ஆனா அடிக்ஷன்ல இருக்கிறேன், இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு என்ன சுத்திங்கிறது அவனுக்கே புரியாது. அதுதான் பாவத்தினுடைய முதன்மையான பிரச்சனை. நடத்தை கெட்டவனா நான் இருக்கிறேன், அதனுடைய விளைவு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு சுத்தி நடந்துகிட்டு இருக்கு, என்ன சுத்தி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, அது அந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. பொருளாசை, சோம்பேறித்தனம், பெருமை, பொறாமை, களவு, கீழ்ப்படியாமை, இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் முதன்மையான பிரச்சனை என்ன? அதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும், இதுல இருந்து நான் வெளியே போகணும்னு என்ன பண்ண முடியாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தீர்வை தேட மாட்டோம். ஏன்னா அவ்வளவு பெரிய. அப்ப பாவத்தினுடைய நிஜ முகத்தை பாவம் காண்பிக்காது. அதுதான் பாவத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் நீந்திக்கிட்டு இருந்தான் கடலின் ஆழத்துல. கடல் மொத்தமா இப்ப யார் தலையில இருக்கு? அவன் தலைக்கு மேலதான் இருக்கு. ஆனா அந்த வெயிட்டை அவனுக்கு என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஜாலியா இருக்குமா இல்லையா? அதே மனுஷன் வெளியே வந்தான்னா அவன் கையில ஒரு 50 லிட்டர் தண்ணி கொடுத்தோம்னா தாங்குவானா? என்ன பண்ணுவான்? பொத்துன்னு போடுவான். 50 லிட்டர் தண்ணியை என்ன பண்ண முடியாது, அவனால் தாங்கி கொள்ள முடியாது. ஆனா கடலுக்குள்ள இருந்தா மொத்த சமுத்திரமும் அவன் தலையில இருந்தாலும் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும். அந்த வெயிட்டு முடியாது. பாவத்துல இருக்கிற ஒரு மனிதன் பாவத்தினுடைய சந்தோஷத்தை, பைபிள் அப்படியே சொல்லுது எபிரேயர் புத்தகத்துல, பாவ சந்தோஷம் தருதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. அதனாலதான் அதுவும் இன்பத்தை தருது. ஆனா அது சிற்றின்பம், மொமெண்ட்ரி. பாவத்திற்குள்ளே இருக்கிற மனுஷன் ஏன் அதை உதர மறுக்கிறான் அப்படின்னா, அது மகிழ்ச்சியை தருகிறது, அதை என்ஜாய் பண்றான். அதனுடைய உண்மையான விளைவுகளை அவனால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. பாவத்திலிருந்து வெளியேறின மனிதன், பாவத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்தவன், அவன் தான் பாவம் செய்யும்போது அந்த வெயிட்டேஜை உணர்வான். பாவ சங்கீர்த்தனத்துல எத்தனையோ ராஜாக்கள் தாவீது நாட்கள்ல என்னென்னமோ பண்ணாங்க. அவன்லாம் என்ன பண்ணல, அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா தாவீது ஒரே ஒரு தவறு செய்கிறார். பாவ சங்கீதத்தில் சொல்றாரு, உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன், பாவம் செய்தேன். மறுபடியும் உடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன பண்ணுங்க, தந்தருடும். மறுபடியும் உடைய சந்தோஷத்தை என்ன பண்ணுவேன், எனக்கு தந்தருடும். பேசினாரா இல்லையா? அப்ப பாவத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் பாவி என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியாது. பாவத்துல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அதுதான். அப்ப என்னதான் பண்ண முடியும்? எப்படி மனுஷன் எப்படி ரசிக்கப்படுவான்? அததான் வாசிச்சோம். முதடியனை தேடுவீராக, முதடியனை தான் பாவி என்பது உணர்த்தப்படணும்னா தேவ வசனங்கள் தான் அவனுக்கு என்ன பண்ணணும், வழி. பாவின்னு உணர்த்தப்பட்ட பிற்பாடும் அப்ப நீ பிராயச்சித்தத்துக்காக யார்கிட்ட போகணும், இயேசுகிட்ட போகணும். அதையும் சொல்லித்தரது இதுதான், தேவனுடைய வார்த்தை தான். இருதயம் ஷட் டவுன் ஆயிரும், தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த மனிதன் எதை விரும்புகிறான், கரெக்டாக சொல்லுங்க, சுயாட்சியை விரும்புகிறான். ரைட்? இப்போ இந்த அடிப்படையில் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம்.
யூதா 19வது வசனம். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், அண்டர்லைன் பண்ணிங்க, பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் தேவனுடைய ஆவி இல்லாதவர்களும் ஆமே. சபையில இருக்கிற போலியான விசுவாசிகளை குறித்து பேசப்படுகிற வார்த்தை. நம்ம எதை எடுத்துக்க போறோம்? பிரிந்து போகிறவர்கள். ஏன் பிரிஞ்சு போறாங்க? தேவனை விட்டு ஆதாம் ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சான்? சுயேட்சையா என்ன பண்ணணும்? வாழணும். அப்ப ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் பிரிந்து போகிறவர்கள். ஏன் பிரிந்து போகிறான்? தங்கள் அவருடைய சித்தன்படி. நேரடியாக இந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 2:19. யார் சொல்றாங்க? சபையிலிருந்து போலியான விசுவாசிகள் ஒரு பெரும் கூட்டம் என்ன பண்றாங்க? யோவானின் காலத்துல பிரிந்து போறாங்க. அப்ப யோவான் சொல்றாரு சபைக்கு, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அட்டானமஸ் பாதிக்கப்படும், அந்த சுயாட்சி பாதிக்கப்படும் நினைக்கிறவங்க கலந்து போயிடுவாங்க. சர்ச்சைக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டவங்க ஏன் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க? கரெக்டாக அதுதான் அவங்களுக்கு தெரியும். கமிட்டட்னா என்ன? கமிட்டட்னா என்ன? அர்ப்பணம் செய்தவர்கள். தேவனே இனி நான் அல்ல நீரே அப்படின்னு அர்ப்பணம் செய்தவங்க. அப்ப அது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? பிரிந்து போறாங்க. சர்ச்சைக்கு வரும்போது அவங்க அந்த கேப்ல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களாம் மாற மாட்டாங்க. கண்டிப்பா வேதம் அப்படியே சொல்லுது. ஏன் மாற மாட்டாங்க? இன்சென்சிபிளா போயிடுவாங்க. அவங்க அதை விரும்பல. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம் உடையவர்களா இருக்க நம்மோடு கூட இருந்தாங்க. ஆனா நம் உடையவர்கள் அல்ல. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம் உடையவர்களா இருக்கவில்லை. நம் உடையவர்களா இருப்பார்களானால், இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்க என்ன பண்ணாங்க? பிரிஞ்சுப்பாங்க. அவனே இதுலையும் பிரிந்து போனார்கள். ஆதாம தேவனை விட்டு பிரிஞ்சான் இல்லையா? அதுக்கும் ஒரே ரீசன் தான். சபையை விட்டு ஜனங்க பிரிஞ்சு போறதுக்கும் ஒரே ரீசன் தான். கீவர்ஸ் எது? நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இந்த பிரிந்து போகிற நபர்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க? தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறாங்க. ஆனா மதத்தோடு ஒட்டி இருப்பாங்க. ஏன்னா மதம் மனிதனை பாதிக்காது. நான் சொல்ல புரியுதா? நீ எப்படி வேணாலும் இருப்பா, நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தர் செய்வாரு. இதெல்லாம் மோட்டிவேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். போதனைக்கும் மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. நானும் அதை தான் சொல்றேன். கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார், யாருக்கு செய்ய மாட்டாருங்க சொல்றேன். புரியுதா? கர்த்தர் பார்த்து கொள்வார்னா எதை பார்த்து கொள்வார், எதை பார்த்து கொள்ள மாட்டார்னு சொல்றேன். போதனை வேற, மோட்டிவேஷன் வேற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் சொல்லாட்டி உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்ப அதையே நான் சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அதை என்ன பண்ணணும்? புரியுதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பானா நல்லா இருக்கும். அது மோட்டிவேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒயர் இல்லாத மைக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த அங்கே கொஞ்சம் நேரம் நின்று அதையே சொல்றது, இங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து 20 நிமிஷம் ஓடி உங்களுக்கு ஒன்றே தெரியாது. நல்லா இருக்கும். போவேல எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கும். மறுபடியும் அது குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் எங்கே வரலாம்? சர்ச்சைக்கு வரலாம். ரைட். அப்போஸ்தலர் 21:21 வாசிங்க. இப்போ யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி, எல்லாம் சொல்லுங்க, முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி. சொல்றது யாரு? மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்க என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். அவர்களை அவன் கேள்வி கேட்டு தன் ஊழியத்திலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேகமான பேர் விசுவாசிகளாக இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி. பவுல் என்ன போதிக்கிறாரு? முறைமைகளின்படி நடக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு பிரயோஜனம் வராது. விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் சொல்லி தர்றாரு, நீ விருத்த சேதனம் இருதயம் தான் மாறணும், நீ சரீரத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட வந்து உன்னை நடத்துவாரு. நீ வெளியில இருக்கிற ஒரு முறைமையின்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் காலை கழுவி கையை கழுவி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு
கையை தூக்கி ஜெபம் பண்ணுவோம், கையை தூக்கி அரைவோம், அதெல்லாம் தேவையில்லைங்கிறாருங்க. முறைமையின்படி வேண்டியதில்லை நீ சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போவதும்படி போதிக்கிறீர் என்று. பவுலுடைய போதனை என்ன? பவுலுடைய போதனை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மோசேயை விட்டு, பவுல் மோசேயை விட்டு பிரிந்து போக சொன்னாரா? மதத்தை விட்டு பிரிந்து போங்கன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? மோசே தேவனை காட்டினார். அதை அவங்க தப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒரு மதத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாரு? மதத்தை விட்டு என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. மதத்தை விட்டு பிரிந்து போங்கள். மனித விட்டு. அப்ப மதத்தோட ஜனங்க இஷ்டப்பட்டு கலந்து இருக்கிறாங்க. ஏன்னா மதம் அவர்களுடைய சுயாட்சியை பாதிக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிப்பை பேசணும்னா கடவுள் உனக்குள்ள வருவாரு. இனி நீ ஆட்டம் போட முடியாது. ஏன்னா அவனை தன் பாவியனை ஒத்துக்கிறான்ல. ஆண்டவரே, நான் பாவியான மனிதனின் மேல் கிருபையாயிரும், எனக்குள்ள வாரம் தானே வராரு. ஏன்னா பரிசுத்தாவியானவரை வழிநடத்துவான்னு சொல்றது வேதம். நீ அறிவிலே குறைவுபட்டவன், சித்தத்திலே குறைவுபட்டவன், நீ விழுந்து போன நிலையில இருக்கிற, கடவுள் உன்னை வழிநடத்தும்படிக்கு தான் உனக்குள்ள வந்திருக்காரு. ஆனா ஆவியில நிரம்பு, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கிறது மதம். எப்படி ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? மோசையை விட்டு பிரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அப்படிதான் சொல்றாரு அவரு. மதத்தை விட்டு வெளியே போ. நீ விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டதுனால நீ யூதன் கிடையாது. கடவுளுக்கு பிரியமா மாற முடியாது. மோசையை விட்டு பிரிந்து போ. மதம் நம்மளுடைய சுய சித்தத்தை அர்ப்பணிப்பதை என்ன பண்ணாது? அதை தொடாது, அதை பாதிக்காது. அதனாலதான் லஞ்சம் வாங்கி காணிக்க கொடுக்கலாம். பிரிந்து போகிறவன் என்ன செய்ய பார்க்கறான்? தன் இச்சையின்படி செய்ய பார்க்கறான். அப்ப அது ரொம்ப கஷ்டமா? என் இச்சையின்படி செய்ய முடியாதுங்க, போய் மாட்டிக்கிட்டேங்க. நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியா? நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, என் இஷ்டம்லாம் கிடையாதுங்க, அப்படி போய் மாட்டிட்டேன். அப்படியா? HOLY ஹோலியிலிருந்து வந்ததுதான் ஜாலி. JOLY போய் பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் உண்மையான சுதந்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் நினைச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டேன், அவனை அந்த வண்டி தான் கண்ட்ரோல் பண்ணும். அந்த வண்டி தான் கண்ட்ரோல் பண்ணும் அவனை. வண்டியை ஒரு கிராஷ் போட்டு பாருங்க, ஒரு கோடு மட்டும் வந்துருச்சு. அப்படி ஜெயிலுக்கு போனலாம் இருந்தா அவங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சந்திச்சு பேசிட்டு. அது அடிமைத்தனம். அவன் என்ன நினைப்பான்? நான் நினைச்ச மாதிரியே வாங்கிட்டேன். சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் அதுக்கு பேர். சின்ன பசங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது. கொஞ்சம் வயது ஆனவங்களாம் உறவுகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, தெரியாது. உறவுகளுக்கு அடிமையாக இருப்பாங்க, பிள்ளைகள் இந்த மாதிரி அடிமையாக இருப்பாங்க, தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் உண்மையான சுதந்திரம். நான் கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறேன், என்னை எதுவுமே அடிமைப்படுத்தலையே, எல்லா விதத்திலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்ன செய்ய போறீங்க? கடவுளை சார்ந்திருக்கிறேன். கடைசியாக அவன் சொல்லி முடிக்கிறேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? புவியீர்ப்பு விசை. இதை பாருங்க, இந்த பூமி வந்து எது விழுந்தாலும் இழுத்துக்கும். இதை பாருங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி பல விதிகள் தான் உலகத்தை இயக்குது. புவியீர்ப்பு விசை எது விழுந்தாலும் என்ன பண்ணுங்க? இந்த புவியீர்ப்பு விசையை உண்டாக்கினது யாரு? கிரியேட்டர் தான் லா மேக்கரா இருக்க முடியும். படைப்பாளர் தான் சட்ட வகுப்பாளராக இருக்க. இப்ப இந்த சட்டத்தை நான் வகுக்கல, ஆனா இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழ கத்துக்கணும். போடுறாதங்கிறோம்ல, ஏன்? அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்பா. நீ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு விதி இருக்கு. போட்டுறாத, உளுந்துராத, ஐயோ பார்த்து மேலே போவாத, கெட்டியா பிடிச்சிக்க. ஏன்? அந்த லாவை ஒன்னால மாற்ற முடியாது, ஆனால் அந்த லாவுக்கு கீழ்படுதான். கவனிங்க, இப்ப கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையை நானே வகுத்துக் கொள்வேன், அப்படி சரியாது? உன் பைபிளை தூக்கி காட்டுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து தான் வாழ பழகணும். நம்ம என் வாழ்க்கையை நான் லா மேக் பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கான விதியை நான் என்ன பண்ணிட முடியாது, உண்டாக்க முடியாது. நீ எந்த உலகத்தில் இருக்க எந்த விதியாவது நம்ம உண்டாக்கணுமா? அந்த விதியை கண்டுபிடித்து படித்து கொண்டு அதற்கு கீழ்ப்படி என்ன பண்ணோம்? பழகிக்கிட்டோம். அதற்கு பயந்து நடக்க பழகிக்கிட்டோம். அப்ப எந்த விதியையும் என் வாழ்க்கை மனுஷன் இப்ப செல்ஃப் அட்டானமஸ்னா வேற ஒன்றும் இல்லை, சரி என்ன என்பதை நான் நிர்ணயிப்பேன். இதுதான் கன்க்ளூஷன். அட்டானமஸுடைய டெஃபினிஷன் என்ன, வரையறை என்ன? என் வாழ்விற்கு எது சரி என்பதை யார் நிர்ணயிக்க போறேன்? எது சந்தோஷங்கிறது கடவுள் சொல்றாரு.
கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆனா நான் சொல்றேன், உலகத்துல இருக்கு. மகிழ்ச்சி எங்க இருக்கு? எப்படி சொல்றேன்? நான் நிர்ணயிக்கிறேன். நான் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ண போறோம், எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு என்ன பண்ண போறோம்? கூட போகிறோம். எல்லாம் ஒரு இடத்திற்கு போக போகிறோம். அங்க போய் எங்க எப்படி இருக்க போறோம்? சந்தோஷமாக இருக்க போகிறோம். கர்த்தரோடு இருக்கிறது இல்லை, யாரோட இருக்கிறது மகிழ்ச்சி? நண்பரோடு இருக்கிறது தான் மகிழ்ச்சி. சர்ச்சில் இருக்கிற இடத்துல இல்ல, நான் இன்னும் ஒரு இடம் வச்சிருக்கேன், அந்த இடத்துல இருக்கிறது தான் மகிழ்ச்சி. யார் டிசைட் பண்றது? நான் தான் டிசைட் பண்றேன். உன் வாழ்க்கை உன் கையில். எது தப்புங்கிறத நான் தீர்மானிப்பேன். அந்த அப்ப என் வாழ்க்கையை நான் வாழ்வேன். அதான் செல்ஃப் ஆட்டோனமஸோட டெஃபினேஷன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ கஷ்டப்படாதப்பா, அதை நான் தீர்மானிச்சிட்டேன், நீ அதுல நட. நீ லா மேக்கரா இருக்க முடியாது, ஏன்னா நீ கிரியேட்டர் கிடையாதுப்பா, நான் தான் கிரியேட்டர். நான் தான் உன்னை படைச்சிருக்கேன். நீ எனக்கு கீழே வந்தாதான் மகிழ்ச்சி. எனக்கு கீழே இருக்கிறதுனால எனக்கு அடிமை இல்லைப்பா, எனக்கு கீழே இருந்தால் தான் நீ ஆளுகை செய்ய முடியும். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேள்றா, நான் சொல்கிறத கேள்றா. எனக்கு என்ன போட்டு ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறாரு. காலைல எந்திரிங்க நேரம் உட்காந்து, நான் சொல்கிறத கேள்றா. எங்கள் அப்பா சொல்கிறத கேட்காட்டி என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் வார்டன் ஜெயிலில் சொல்லுவான், எந்திராடே எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5:30 மணிக்கு. அதான் அடிமைத்தனம். என் அப்பா சொல்கிறது அடிமைத்தனம் இல்லை. திரும்பத்துக்கு புரியுது? அது உன் அட்டானமஸை பாதிக்காது, உன் அட்டானமஸை பாதுகாக்கும். தேவன் எனக்கு தந்த ஆளுகை, அதை நான் பாதுகாத்து கொண்டு தானே ஆண்டவர் நான் சொல்றதை கேளுனாரு. அதை தானே சொன்னாரு. எப்ப சுயாட்சி வந்ததோ அப்பொழுதே அடிமையாயிட்டான். எல்லாமே அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. வேலை, தன்னாட்சி இருக்கிற வரைக்கும் மனுஷன் வேலைக்காக கவலைப்பட்டானா? வேலையை கர்த்தர் கொடுத்தார். உறவுகளுக்காக கவலைப்பட்டானா? உறவை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். மேட்ரிமோனி அணைஞ்சானா? இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஏன்? அட்டானமஸ்ல இருக்கும். அட்டானமஸ் போகும் பொழுது எது எதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ அந்த சிருஷ்டிக்கே மனுஷன் அடிமையாயிரும். சுயாட்சி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. சுயாட்சி இருந்துச்சுன்னா அது ரட்சிப்பு அல்ல. இந்த சுயாட்சி பாதிக்கப்படாமலேயே நீங்க ஒரு மதத்துல இருக்கலாம். பவுல் என்ன சொல்றாரு? மோசையை விட்டு பிரிஞ்சு போனாதான் தேவன் உன்னை வழி நடத்த முடியும். கண்களை மூடுவோம். இதோட முடியல. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா வாசிங்க அந்த 4 வசனத்தையும். பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். அவர்கள் பிரிந்து போகிறவர்களும் அப்படின்னா அவங்களுடைய சுவாபமே அதுதான். ஒரு கண்காணிப்பை விரும்பவே மாட்டாங்க, சர்வைலன்ஸை விரும்பவே மாட்டாங்க. பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. எல்லாமே சபையில் இருக்கிறவங்க பற்றி சொல்றாரு. சபையில் இருக்கிற போலியான விசுவாசிகளை பற்றி. யோவான் என்ன சொல்றாரு? அவர்கள் பிரிந்து போனார்கள், நம்முடையவர்களா இருந்தா பிரிந்து நிலைத்திருப்பார்களே, நம்முடையவர்கள் அல்ல என்பதை காண்பிக்க முடிய என்ன பண்ணாங்க? பிரிந்து போனாங்க. இறை பிரசனத்தை ஆதாம் ஏன் வெறுத்தான்? நான் சுயாட்சியோடு நடந்து கொள்ளணும். கனியை ஏன் பூசித்தான்? நான் சுயாட்சியோடு நடந்து கொள்ளணும். தேவன் என்னை ஆளுகை செய்ய கூடாது, நான் சுயாட்சியோடு நடந்து கொள்ளணும். நான் அவன் என்ன நினைச்சான்? கடவுளுடைய பிரசன்னத்தை அடிமைப்படுத்துவதா என்ன பண்ணான்? எண்ணினான். பாவம் பிரவேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆதாமால அனுபவிக்க முடியல. நல்லா புரியணும். மரணம் எப்படி இருக்குங்கிறத ஆதாமால என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. விளைவுகளை அனுமதிக்காதனாலதான் அவன் முடிவுகளை என்ன பண்ணான்? எடுத்தான். விளைவுகளை அனுமதிக்கிறதுனாலதான் முடிவு என்ன பண்ணான்? எடுத்தான். இப்ப இன்னைக்கும் பாவத்தை பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க, பாவத்தின் விளைவுகளை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா பாவத்தினுடைய முதன்மையான விளைவே என்னதுதான்? பாவத்தை என்ன பண்ண முடியாது? அந்த விளைவை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதை செஞ்சா என்ன ஆகும்? ஒரு பொய் தானே. எத்தனை பொய் சொல்லுங்க? ஒரு பொய் சின்ன பாவமா பெரிய பாவமா? கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க. கவனிங்க, லூயிஸ்ங்கிறவர் சொல்றாரு, சின்ன பாவம் பெரிய பாவம் ஒன்று கிடையாதா. ஆதாம் ஒரு பாவம் செய்து உலகத்தையே இழந்தான். ஒரே ஒரு கீழ்ப்படியாமை மோசை எங்க கொண்டு போகல? கானானுக்கு கொண்டு போகல. சின்ன பாவம் பெரிய பாவம் ஒன்று கிடையவே கிடையாது. பாவம் அவ்வளவுதான். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன பண்ணலாம்? ரட்சிப்புங்கிறது எது? மோசைக்குள் வருவதில்லை. மோசை விட்டு வெளியே போய் எங்க போகணும்? கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள வேணாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்லா புரியும். புரியாமலாம் இல்லை, நல்லா புரியும். அதானே மறுபடியும் சொல்றேன், நல்லா புரியும். மோசையோடு இருப்பது ரட்சிப்பு அல்ல.
முறைமைகளின்படி நடப்பது ரட்சிப்பு அல்ல. விருத்த சேதனம் ரட்சிப்பு அல்ல. விருத்த சேதனம் யூதர்களின் அடையாளம், அது ரட்சிப்பு இல்லைங்கிற போதிக்கிறார் பவுல். கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்துவுக்குள்ள வரதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை நடத்துவார். நீ தேவன் ஆண்டவராக இருப்பார். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் எங்களையும் நடத்தட்டும். உடைய வார்த்தையிலேயே ஜீவன் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை நீ மகிமைப்படுத்துகிறீர். 100 ஆடுகளோடு தொடங்கினீர், 100 ஆடுகளோடு முடிக்கப் போகிறீர். நல்ல மேய்ப்பரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.